எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். Let your conversation be without covetousness, and be content with such things as ye have, for he hath said, I will never leave thee nor forsake thee. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் ஒவ்வொரு இருதயங்களிலும் அவர் பேசும்படியாக நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய ஆண்டவர் திரு வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீங்க ஒவ்வொரு இருதயங்களில் நீங்க பேசுங்க. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நாம் சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே என்று இந்த கால வேளையிலும் கூட தேவன் ஒவ்வொருவிடம் பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாகவே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில பாருங்க, பண ஆசை இல்லாதவங்க யாருமே பார்க்க முடியல. ஆகவே நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த பிசாசானவன் பாருங்க, இந்த பண ஆசையை கொண்டு வந்து இந்த பணத்துக்காக எதேதோ செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு 1000 ரூபா கொடுத்தாலும் ஒரு மனிதனை கொல்ல சொல்லி ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதுமா பாருங்க, அப்படிப்பட்ட காலத்தில் வந்திருக்கிறோம். இந்த பணம் எல்லாம் செய்யுது. பணத்தை கண்டா பிணமே வாயை திறக்கும் என்று நீங்க சொல்லுவதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகவே இந்த பண ஆசை ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் வரக்கூடாது. தேவன் நம்மளை சிருஷ்டித்த, நம்மளை உண்டாக்குன தேவனுக்கு தெரியும் நமக்கு இன்னதென்று தேவை என்று நாம் நினைப்பதற்கு முன்பாகவே அவர் தருவார். ஆகவே பணாசை இல்லாதவர்களாக நாம் என்ன செய்யணுமா? பணாசை இல்லாதவர்களாய் நடக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கிறவைகள் இல்லாததுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ஆசைப்படக்கூடாது. தேவன் நமக்கு என்ன வச்சிருக்காரோ அது நம்மளை தேடி வரும். அது ஏற்ற காலம் இருக்கு. உட்கார ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, அப்படி வேதத்துல பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் உன்னை உயர்த்தும் காலம் வரும். ஆகவே அது வரைக்கும் பலத்த கைக்குள்ள நாம் அடங்கி இருக்க வேண்டும். பணாசை ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பணம் பாருங்க, ஊழியர்களையும் சும்மா விடல. ஊழியர்கள் அந்த பணாசை விழ தள்ளுகிறது. விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு வழி விலகி போக செய்கிறது. விசுவாசிகளையும் பார்க்கிறோம், ஊழியர்களையும் பார்க்கிறோம். இந்த பணம் அவ்வளவு பாடாப்படுத்துகிறது. ஆகவே இந்த பண ஆசை ஒருபோதும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன், உனக்கு இன்னதென்று தேவை என்று நான் அறிவேன், நான் ஏற்ற காலத்திலே அனுதினமும் உனக்கு ஜெயமாய் நடத்தி நான் கொண்டு வருவேன். ஆகவே நீ பண ஆசையில பணத்தை விரும்பி பணத்தை நேசித்து நீ தவறான வழியிலே நீ விலகி போக கூடாது. அந்த பண ஆசை உனக்குள்ள வரக்கூடாது. நான் உனக்குள்ள இருக்கிறேன், ஏற்ற காலத்துல உன்னை உயர்த்துவேன் சொல்லிட்டு இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பண ஆசை ஒருபோதும் இருக்கக்கூடாது. பணத்தை தேடி நாம் போகக்கூடாது. பணம் நம்மளை தேடி வரணும். எத்தனை பேர் இந்த அனுபவம் இருக்கிறது பாருங்க? பணத்தை தேடி தேடி நம்ம ஒருபோதும் பணம் நம்மளை தேடி வரணும். இந்த ஊழியத்து வந்த பிறகு என் ஜீவியத்துல ஒவ்வொரு நாளும் நான் பணத்தை தேடி ஒரு நாள் கூட நான் போனது இல்லை பாருங்க. விசுவாசியா இருக்கும் போதும் கூட அதுதான். நம்ம அதிகமா நேசித்து பிரயாசப்பட்டு அந்த மூளையை குழப்பி
பாருங்க வந்துட்டு அப்படி நான் ஓடி ஓடி பணத்தை தேடி தேடுவோம், அது விலகி ஓடிக்கிட்டே இருக்கும். அது மேல நான் மனசே வைக்கிறது இல்லை. ஆண்டவரே எனக்கு என்ன, நீங்க என்ன சிருஷ்டித்தீங்க, உண்டாக்குனீங்க, பிள்ளைகளும் தந்தீங்க, நீங்க எனக்கு என்ன, உமக்கு இல்லாத கேவலமா எனக்கு. பட்னியா போட்டா அந்த சர்ச்சுக்கு போறவங்க, தேவனையே நம்பி போறவங்க பட்னியோடு இருக்கிறாங்களே சொல்லிட்டு, இந்த கேவலம் உமக்கு தான், எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவர். அதனால என்னுடைய தேவையே உமக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆகவே நீர் அழைத்த தேவன், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நிச்சயமாய் நடத்துவீர்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நீங்க அதனால தான் இந்த பணம் தேடி வரும் என் ஜீவியத்தில். அதுதான் ஒருபோதும் யார்கிட்டயாவது நான் கேட்டேன் வச்சுக்கோங்களேன், உள்ளதும் எனக்கு வராது, என்னவோ தெரியல. பாருங்க ஆண்டவர் என் பேருக்கு அப்படி ஆண்டவர் வச்சிருக்காரணுமோ. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் பார்க்கிறேன், கேட்டா கிடைக்காது. கேட்காம இருந்து தேவ சமூகத்துல இருந்து அவரை தேடுங்க, சிந்த அந்த பணத்து மேலே போகக்கூடாது. பாருங்க வசனம் இருக்கு, இன்னதென்று உனக்கு தேவை என்று நான் அறிவேன், அவர் தருவேன்னு சொல்றாரு. ஆகவே பணத்தை தேடி நம்ம போகக்கூடாது, பணம் தான் நம்மளை தேடி வரணும். ஆண்டவர் அதிசயமாய் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். நாம் பிரயாசப்பட்டோம், நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவைகள் எல்லாம் நம்முடைய பரம பிதா அறிந்திருக்கிறார். ஆகையால் நாம் ஒருபோதும் நாம் இந்த பணத்தை குறித்து கவலைப்படக்கூடாது. நாம் வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 33 நாம் வாசிக்க கேட்போம். Therefore take no thought saying, what shall we eat, or what shall we drink, or wherewithal shall we be clothed? For after all these things do the Gentiles seek, for your heavenly Father knoweth that ye have need of all these things. But seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அது என்ன செய்யக்கூடாதான், என்னத்தை உண்போம், என்னத்தை சாப்பிடுறது, என்னத்தை குடிப்போம். பாருங்க சூசு, ஏதாவது பல சூசு ஏதாவது குடிப்போம், என்னத்தை உடுப்போம், என்ன ட்ரெஸ் போடுறது என்று கவலைப்படாதிருங்க. எல்லாருடைய கவலை அதுதான். மத்தியானத்தில் என்ன சாப்பாடு, என்ன பொரியல், என்ன செய்ய தெரியல, அது ஒரு கவலை. பாருங்க இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க கவலைப்படுவாங்க, அஞ்ஞானிகள் என்று கீழே உள்ள வசனத்துல பார்க்கிறோம். நம்ம அதற்காக ஒருபோது என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா யாரு? தேவனை அறியாதவங்க. பாருங்க தேவனை பின்பற்றாதவங்க, அவங்க தான் கவலைப்படுவாங்க. வீடு மேல வீடு, பணத்து மேல பணம் சம்பாதிப்பாங்க. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டவங்க இதை குறித்து கவலைப்படக்கூடாது. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உனக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்பொழுது எப்பொழுது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது உனக்கு சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கூடவே அவர் தருவார் என்று இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. உன் கவலைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல இறக்கி வைத்து தேவனை நீ போற்றி பாடும் பொழுது உன் தேவைகள் எல்லாவற்றையும் உன்னை தேடியே வரும். நீ பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பணம் உன்னை தேடி வரும். நம்முடைய தேவன், நீ இந்த வார்த்தையை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் அலைந்து திரிந்ததில்லை, அலைய விட மாட்டார். பாருங்க, நீ சும்மா இரு, உனக்காக நாம் யுத்தம் செய்வேன், உனக்கு நான் ஜெயத்தை வாங்கி தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே எதற்கும் என்ன செய்யக்கூடாதான்,
நாம் கவலைப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நித்தமும் தேவனுடைய சமூகத்தையும் நாம் தேட வேண்டும். வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். அதை நாம் தியானிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் பிரியப்படுகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பண ஆசை பாருங்க, ஒருவருக்குள்ளும் இருக்கக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6 11 வசனத்து வரை நாம் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6 11 வசனத்து வரை நாம் வாசிப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். எத்தனை பேர் ஆண்டவனை கொடுத்தது போதும் நினைக்கிறவங்க எத்தனை போதும் பாருங்க. என் கிருபை உனக்கு போதும். நம்ம ஆண்டவர் நீங்க எனக்குள்ள வந்தா போதும், அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். இயேசுவே நீங்க எனக்குள்ள வந்தா போதும், அது வேணும் இது வேணும் கேட்க வேண்டியதே இல்லை. ஆண்டவரை நீங்க கொடுத்தது போதும். பாருங்க எத்தனை பேர் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல அப்படி எனக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் நம்ம சொல்றோம் இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், அல்லேலூயா. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். நிச்சயம். உலகத்திலிருந்து எது கொண்டு வந்தோமா? தாயின் வயிற்றில பிறக்கும் போது 100 பவுன் நகையோட நம்ம பிறந்தோமா? எதுவுமே இல்லை. நிர்வாணமாக பிறந்தோம், போகும்போதும் கூட நிர்வாணியாக நாம் போறோம். பாருங்க ஒன்றுமே இல்லை. ஆகவே நாம் சிந்தித்து கொள்ள வேணும். இந்த பணம் பாருங்க ஒரு பேப்பர் தான். இதுக்கு இந்த பணம் என்னென்ன வேலை செய்யுது நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆழ்கரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆழ்கரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வசனத்துல பாருங்க, இதுல இருந்து எதுவுமே நம்ம கொண்டு வந்ததும் இல்லையே, இதுல இருந்து எதுவுமே நம்ம கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே ஆகவே இந்த கடைசி நேரத்துல வந்திருக்கிறோம் என் ஜனமே. நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம் போகும்போது எதுவுமே நம்ம கொண்டு போவது இல்லைங்க. சரீரத்துல வியாதி வந்துருச்சுன்னா எதுவுமே சாப்பிட முடியாத சூழ்நிலைக்கு மனுஷர் தள்ளப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து பாருங்க நம்ம சாப்பிட உணவு தந்து, இருக்க இருப்பு குடியிருப்பு வீடை தந்து, நல்ல வஸ்திரங்களை தந்து, நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறாரே, அதுதான் ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்குதான் நாம் எதையும் குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அந்த வசனத்துல நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் பணக்காரனாக ஐஸ்வர்யவானாக குறுக்கு வழியில என்ன செய்வாங்க பிசாசு என்ன செய்வான், குறுக்கு வழியில உயர்த்தி விடுவான். அவனுடைய வேலை அதுதான். ஆனா சமாதானம் இருக்காது. அதுல ஒண்ணு கோடீஸ்வரனா இருப்பான், கொலகாரனா இருக்கலாம், அக்கிரமம் பண்றவனா இருக்கலாம். ஆனா அவன் வாழ்க்கை நல்லாத்தான் இருக்கும். ஆனா இந்த பணத்துல உயர்த்தி விடுவான். ஆனா சமாதானம் இருக்காது. முடிவு மரணம். பாருங்க, சமாதான கேடு உண்டாகும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில, முதலாவது சோதனையில விழுவாங்க. கண்ணியிலும் பிசாசு வச்ச கண்ணியில
தானாவே தலையை கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பாருங்க, நம்ம சம்பாதிக்க நினைச்சா எந்த வழியிலும் சம்பாதிக்கலாம். பாருங்க, கோடீஸ்வரன் ஆகணும், நாளைக்கு ஆகணும்னு நினைச்சா வந்துட்டு நாளைக்கு ஆகலாம். பாருங்க, எத்தனோ வழி இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட வழியை நம்முடைய தேவன் விரும்புவதில்லை. அவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் சமாதானமா இருக்க வேண்டும். அது ஒரு நமக்குள்ள தூங்கினாலும் நல்ல தூக்கம் வர வேண்டும். குறுக்கு வழியில சம்பாதிக்கிறது பாருங்க, அதுதான் பிசாசுடைய கிரியைகளா இருக்கிறது. ஐஸ்வர்யவான்களாக நாம் ஒருபோதும் விரும்பக்கூடாது. அப்படி விரும்புகிறவர்கள் சோதனையிலும் மனுஷர் வைக்கிற கண்ணிகளிலும் பிசாசு வைக்கிற கண்ணிகளிலும் விழுந்து பாருங்க, அப்படி விழுகிறதை பார்க்கிறோம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. எல்லா தீமைக்கும் இந்த பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் தான் என்ன செய்யறாங்க, அதை இச்சிக்கிறாங்க. இந்த பணத்து மேல கவனம் செலுத்தி என்னதான் செய்யறாங்களா, இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசத்தை விட்டு தேவனை விட்டு வழி விலகுறாங்க. அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனையினாலே உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, எவைகளை இந்த பணாசையில இச்சைகளை தூண்டுகிற இந்த பணத்தை விட்டோடி நீ கடந்து போக வேண்டும். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு சொத்து. பாருங்க, இந்த தேவன் அன்பா இருக்கிறார், வார்த்தையா இருக்கிறார். இது உனக்குள்ள இருந்துட்டா கர்த்தர் உன்னை ஜெயமாய் வழி நடத்துவார் என் ஜனமே. ஆகவே ஐஸ்வர்யவான்களாக வாழ வேண்டும், விரும்ப வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. அப்படி நினைச்சவங்களா உள்ளதையும் இழந்து போய் பாருங்க மனுஷர் வச்ச பிசாசு வச்ச கண்ணியில விழுந்து ஒரு ஆசீர்வாதம் இல்லாம கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க அப்படி அநேகரை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்ம இருக்கிறது போதும் நினைக்கணுங்க. அதுல கடனை வாங்கி பாருங்க வீட்டு வாசல்ல கடனை கொடு, 10 பைசா வட்டி, அநேக வட்டி, மீட்டர் வட்டி எல்லாம் இருக்கான். பாருங்க, அப்படிலாம் பிசாசு கொண்டு வருவான். இந்த சோதனையில நீ விழுந்து போக கூடாது. ஆண்டவரே போதும், கூலோ கஞ்சியோ நீங்க கொடுக்குறீங்க, ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சாப்பிடும் போது நம்ம ஸ்தோத்திரம் பண்ண பெருகும். பாருங்க, அதனாலதான் இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜனங்களுக்கு கொடுத்தார். பெருகிச்சா இல்லையா? 4000 பேர் 5000 பேர் கொடுத்தாங்க இல்லையா? அதெல்லாம் பெரிய அதிசயம் இல்லையா? 2 மீன் 5 அப்பங்கள், அதை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அதிசயங்களை செய்தார். ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணி நான் சாப்பிடுறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நான் சாப்பிடும் போது நான் ஜெபமே பண்ணல, நான் மறந்து போறேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். இல்ல, நீங்க இந்த விஷயத்துல வெட்கப்படக்கூடாது. ஆகவே நீங்க உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு கிருபை தருவார். ஆகவே நீங்க சாப்பிடும் பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்க கொடுத்த ஆகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீங்க சாப்பிட முடிச்ச பிறகு கூட கர்த்தாவே ஆண்டவர் திருப்தியாக சாப்பிட நீ கிருபை செஞ்சீங்களே, உமக்கு நன்றி ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அப்படி சின்ன ஜெபம் தான் பாருங்க, அது கூட அவசரத்தோட போட்டு வாயில போட்டுறாங்க சாப்பாட. ஆகவே இந்த விஷயத்துல கூட பொறுமையா இருக்கணும். ஆகவே நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்யணும், நாம் சாப்பிட வேண்டும். இந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதித்து இருப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்யவும். பாருங்க, அதுதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான். நெல்ல விதைச்ச நெல்லு தான் வரும், கோதுமைய போட்ட கோதுமை தான் வரும். உன் நாவுல என்ன வார்த்தை வருதோ அதைத்தான் நீ அறுப்ப.
நீ பேசுற வார்த்தை உனக்கே திரும்பும். ஆகவே நீ நல்ல வார்த்தையை, நன்மையான வார்த்தைகளை, நற்கிரியை செய்கிறவளாய் நீ காணப்பட்டா நீ செய்த நற்கிரியை உனக்கே வரும். நீ நன்மையானதை நீ பேசினா இந்த நன்மை உனக்கே உண்டாகும். எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மை ஆசீர்வதித்து வைத்து இருப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் ஒருவருக்கு உதவி செய்யும் போது நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் செய்த உதவி, நம்ம பிள்ளைகள் இக்கட்டில் இருக்கும் போது வந்து யார் மூலமாவது கொண்டு ஆண்டவர் உதவி செய்வார். அதுதான் நாம் ஒரு நாள் விதைத்தமே, ஒருத்தருக்கு நன்மை செய்தோமே, இந்த பரலோக ராஜ்யத்தில் ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். பாருங்க, இம்மையிலும் மறுமையிலும் ஆண்டவர் தருவார். நாம் விதைச்சதை ஒரு நாள் அறுப்போம். நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படும் பொழுது ஒரு நாள் நமக்கு நன்மை, ஒருத்தருக்கு நன்மை செய்தோமே, அந்த நன்மை நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட விட மாட்டார். ஆகவே நாம் இந்த கால வேளையில நாம் வந்திருக்கிறோம், தேவ சமூகத்தில் இருக்கிறோம். நாம் நல்லதையே பேச, நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யதான் தேவன் நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனை துதிப்பதற்காகவே நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே நல்லதையே விதைப்போம், நல்லதையே நாம் பேசுவோமாக. நம்முடைய இயேசு கிறிஸ்து கிராமந்தோறும் நன்மை செய்கிறவராக பாருங்க, அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அவருடைய வழியில் செல்லுகிற நாம் மற்றவர்களுக்கு நாம் இருக்கிறதுல நமக்கு உண்டானதுல பிச்சை கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் குடும்பம் மட்டும் பாருங்க நல்ல இதயம் உடையவர்களாய் நாம் காணப்படும் போது கர்த்தர் யாவரையும், நம் குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நன்மை செய்யவும் உதவி செய்யவும் வந்து நம்மை இந்த உலகத்தில் படைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எவர்களுக்கு உதவி செய்யணும்? ஊழியர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று இந்த வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நேரத்தில் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். அப்ப வந்து பாருங்க, தேவ தூதர் யாரு ரூபத்து கொண்டு வருவார். ஆகவே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். வந்துட்டா நமக்கு வீட்டுல என்ன இருக்கோ, கஞ்சியோ சாப்பாடோ, வந்து வர்றவங்களுக்கு பாருங்க, இந்த பசி ஆத்துமதி சிறியோரில் எவர்களுக்கு நீங்க செய்கிறீங்களோ அதையே எனக்கு செய்கிறீங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல நம்ம வந்திருக்கிறோம் என் ஜனமே, ஆண்டோடைய வருகை அதி சமீபமாக இருக்கிறது. பரிசுத்தவான்க குறைவில் அவர்களுக்கு என்னதான் செய்யணுமா? உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் என்று நாம் பார்க்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கிறோம். அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இது ஒருபோதும் நாம் மறக்க கூடாது. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இது ஒரு பலி. நம்ம ஸ்தோத்திரம் பண்றதும் ஸ்தோத்திர பலி. ஆகவே வந்து இந்த இடத்துல பாருங்க, நன்மை செய்ய வேணும், தான தர்மம் பண்ண வேண்டும். இதுல நாம் ஒருபோதும் மறக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். ஆகையால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், ஆகையால் ஒருவன், இந்த வசனம் பாருங்க, ஒருவன், அது ஊழியக்காரனா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். அது அவனுக்கு பாவமா இருக்குங்க. நம்ம செய்யறோம், ஒருத்தனை கொலை செஞ்சாதான் பாவம் இல்லை. பாருங்க, இச்சையோட பார்த்துட்டாலுமே
அந்த சிந்தையில நினைச்சிட்டாலுமே பாவம்தான். வசனம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்ய அறிந்திருந்தோம், அதை நீ செய்யாம போனாமே உனக்கு அது பாவமா இருக்கும். ஆகவே நீ கற்றுக்கொண்டிருக்கிறார், ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், நன்மை செய்ய வேண்டும், திராணியை தந்திருக்கிறார். உனக்கு எவ்வளவு திராணி இருக்கோ அதுதான், கடன் வாங்கலாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் உனக்கு கொடுத்ததுல நீ மற்றவர்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நன்மை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு மனப்பூர்ணமாய் கொடுக்க வேண்டும், செய்ய வேண்டும். யாருக்கு சின்ன எளிமையான ஒரு பொருளா இருந்தாலும் சரி, மனப்பூர்ணமான இதயத்தோடு நாம் தர வேண்டும். உணவு கொடுத்தாலும் அதுதான். முறுமுறுத்துட்டு கொடுத்தா சாப்பிட்டதை வாந்தி பண்ணிடுவாங்க. அப்படி நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம். சாப்பிட்ட நீதிமொழியே பிரசங்கிலேயும் தெரியல, சாப்பிட்ட உணவை என்ன செஞ்சாங்க, வாந்தி பண்ணிடுவாங்களாம். உன் குரலை இழந்து போவாய் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே என்ன நம்ம கொடுத்தாலும் மனப்பூர்ணமான உள்ளத்தோடு அவர்களுக்கு நாம் தர வேண்டும். நாம் கொடுக்கிறது மனுஷருக்கு அல்ல, நம் தேவனுக்கு நாம் தருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். மனப்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட இருதயம் நமக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. மனப்பூர்ணமாக கொடுக்கிற இடத்துல தேவன் என்ன செய்யறாராம், பிரியமாய் இருக்கிறார். எத்தனை பேர் மனப்பூர்ணமான இருதயம் இருக்கு? அப்படி சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. மனப்பூர்ணமான உள்ளமே இல்லை சொல்றவங்க சொல்லுங்க பார்ப்போம், ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சிறு கூட்டம் சத்தம் கேட்குது ஏதோ ஒரு மூலையில பாருங்க. இப்படி இருதய மனப்பூர்ணமான உள்ளம் வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்துல இதெல்லாம் நம்ம செய்யணுங்க. அதெல்லாம் நற்கிரிய, நீ செய்யற நற்கிரியில தான் பரலோக ராஜ்யத்துல உனக்கு வீடு கட்டப்படும். கை வேலை இல்லாத நித்திய வீடு. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க நற்கிரியை செய்யலைன்னா கூரை வீடு கூட கிடைக்காதான் பரலோக ராஜ்யத்துல. இந்த பூமியில நற்கிரியை எந்த அளவுக்கு நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்துல கை வேலை இல்லாத வீடு. இந்த பூமியில நம்ம கைகளால் செய்யப்பட்ட வீடு, இந்த வெயிலுக்கும் மழைக்கும் பாதுகாப்புக்கு ஒரு வீடு. ஆனா அங்க அப்படி அல்ல. அந்த பூமியில நற்கிரியை மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது, இறக்கப்படும் போது நம்ம கைகளால் செய்யப்படாத வீடு, கை வேலை இல்லாத நித்திய வீடு நமக்காக இந்த பரலோக ராஜ்யத்துல காணப்படும் என்று யோவான் சுவிசேஷத்துல நாம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க, எங்க நாம் வாசிக்கிறோம்? யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரமா இல்லைன்னா 5வது அதிகாரமா இல்ல 14வது அதிகாரமா? எடுத்தவங்க சீக்கிரம் வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் கை வேலை இல்லாத நித்திய வீடு 14. யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1 வாசிங்க. 1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். யார் சொல்ற அந்த வார்த்தைய? இயேசு கிறிஸ்து. என் பிதாவிடமும் நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசமாயிருங்க. இயேசுவிடம் என்னிடத்திலே நீங்க என்ன செய்யுங்க? விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. 1 2 இல்ல, அநேக வாசஸ்தலங்கள். பாருங்க இத இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக பாருங்க, சொப்பனத்தின் மூலமாக ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல பாருங்க அவ்வளவு தேவனுடைய பிரசனம். சரீரம் தூங்கும், ஆனா ஆத்மா விழிப்புள்ளதாகவே இருக்கும். அப்ப சொப்பனத்துல எங்கேயோ ஆண்டவர் கூட்டு போறாரு, முகத்தை பார்க்க முடிய ஜீவ ஒளியா இருக்கு. ஒவ்வொருவருக்கும் அந்த வைர கல்லுனால வீடு அந்த வீடை பூமியில கட்டப்பட்ட வீடு இல்ல, அது ஜெகஜோதியா இருக்குங்க. அதுல சகோதரி என்ன செய்யறாங்க? முழங்கால் படியிட்டு அங்கேயுமே ஆண்டவர் நீ பரிசுத்தர் பரிசுத்தர் ஜெபம் பண்றாங்க. ஒரு ரூம்ல வீடு நல்லா பெரிய பெரிய வீடா இருக்கு. பார்க்கும் போது இந்த ஆலயத்தை தாண்டி இருக்கு, ஆனா வைர கல்லுனால இருக்குங்க. ஆனா அங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒரு வீடு தான். பார்த்தா அப்ப நமக்கு எப்படிப்பட்ட வீடு வருதோ சொல்லிட்டு பார்க்கும்போது என்னை எப்படியே உள்ள கொண்டு போறாரு. கொண்டு போனா நல்ல அழகான வீடு இருக்கு, ஆனா புதிய பூட்டை என் கையில தராரு.
கரெக்டா ஒரு 18 வயசு இருக்கும். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இந்த சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். வந்துட்டு தேவ தூதர் இங்கிட்டு 12 பேர், இங்கிட்டு 12 பேர், நான் கூட அப்படியே போறேன் பாருங்க. அந்த தேவதூதர் அணைச்சி கொண்டு வந்து தேவாதி தேவன் நிக்கிறாரு பாருங்க. முகத்தை பார்க்க முடியல, அந்த ஒளி தான் என்னை உள்ள கொண்டு போகுது. புதிய பூட்டை தரார். புதிய பூட்டுன்னு என்னது? புதிய ஜீவியத்தை. நீ ஞானஸ்தானம் எடுத்துட்ட. ஞானஸ்தானம் என்பது தேவனுக்கு நமக்கும் ஒரு உடன்படிக்கை. நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன். அதான் புதிய பூட்டு. இந்த பூட்டு வைரக்கல்லுனால செய்யப்பட்டிருக்கு பாருங்க. அந்த பூட்டை தந்த உடனே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாயிடுச்சு. அப்ப அவர் வெளியில வராரு. வெளியில வந்ததும் பழைய பூட்டை எங்கன்னு ஒருத்தர் வராங்க. வரும்போது இங்கெல்லாம் இடம் இல்லை, அப்படியே கதவு அடைக்கப்படுது பாருங்க. நான் உள்ள இருக்கிறேன். அப்பதான் நான் ஆண்டவர் இந்த வசனம் எனக்கு வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு பிறகுதான் இந்த வசனங்கள்லாம், அதான் வசனம் இருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது வசனம் என்று யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துல பாருங்களேன், உங்கள் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதுதான் வந்துட்டு அங்க பெண் என்றும் இல்ல, ஆண் என்றும் இல்ல, எல்லாம் சகோதரிகளாக அங்க காணப்படுவோம். ஆகவே இந்த சொப்பனத்துல காமிச்சது ஆண்டவர் அப்படியே அந்த வசனம், இந்த 2வது வசனத்துல என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்படி இல்லைன்னா உங்களை ஏமாத்த விரும்பல. அப்படி இந்த என் அப்பா பிதாவானவர் அநேக வாசஸ்தலத்தை வச்சிருக்காரு. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேல, நான் ஏமாத்துற தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்றார், அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், நமக்காக இந்த பாவிகளை ரட்சிக்க இந்த பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு பரிசாக தந்தார். அவர் ஒரு நாள் வந்தார், அவர் இரத்தத்தை சிந்தினார். இந்த கல்வாரி சிலுவையிலே இந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். என் ஜனமே, அவர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது நான் உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நாம் போய் என்ன செய்வேன்? நான் திரும்பி உங்களை சேர்க்க முடியாய், என்னிடமாய் உன்னை சேர்க்க முடியாய் நான் வருவேன் என்று சொன்னார். முதலாவது முறையாக நம்முடைய பாவங்களை சுமந்தவராய் அவர் வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். நான் 2வது முறையாக அப்படி அல்ல, அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தால் கழுவப்பட்ட ஜனங்களை, பரிசுத்தமாய் ஜீவித்த ஜனங்களை, உண்மையும் உத்தமமாய் இருக்கிற ஜனங்களை சேர்க்க இந்த பூமிக்கு அவர் பாதம் படாது, இந்த மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்படுவார். அவரை நாம் எதிர்கொண்டு போக வேண்டும். அதுக்கேற்ற மறுரூபத்தின் சரீரத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். என் ஜனமே, இந்த பூமியிலே இருக்கிற நாள் முழுவதும் நம்முடைய ஜீவியம் பரலோகமாக உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய சுபாவம் இயேசு கிறிஸ்துவின் சுபாவமாய் மாறப்பட வேண்டும். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். இந்த வசனத்துல பாருங்களேன், நான் மறுபடியும் என்ன செய்வேன்? வருவேன், வந்து உங்களை என்னிடமாய் சேர்த்துக் கொள்வேன் என்று நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். என் ஜனமே, இந்த பூமியில என்ன ரூபத்துல ஆபத்து வருது, எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம். என் ஜனமே, இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீங்க, ஆனாலும் நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், எல்லாம் அவருக்கு தெரியும், நீ காண்பாய், ஆனா எந்த சேதமும் உனக்கு ஏற்படாது. பாருங்க, அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வருகை ஒரு நிமிஷம், இந்த கண்ணு மூடி முளைக்க ஒரு இமைப்பொழுதிலே அவருடைய வருகை இருக்கும். கண்ணு மூடி முளைக்க அங்க இருப்போம் நம்ம. பாருங்க, ஆகவே நான் அந்த மனதில் வைத்து கொண்டு நாம் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை நல்ல வழியிலே நடத்துவோமாக, சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்குள்ள நாம் வழி நடத்துவோமாக.
ஆகவே நல்ல வழியில, இயேசுவின் வழியில நாம் செல்லுவோம். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என் ஜனமே. அவர் மறுபடியும் ஒரு நாள் வருவார். நல்ல கனி கொடுத்த ஜனங்களை அவர் சேர்க்கும்படியாக வருவார் என் ஜனமே. நல்ல வார்த்தைகளை பேசின இயேசுவுக்காக அவருடைய வார்த்தையை கொண்டு போய் சுவிசேஷம் சொல்லுகிற ஜனங்களை சேர்க்க முடியாய் உண்மை உத்தமமாய் அவருக்காகவே இந்த பூமியில ஜீவித்து உண்மையாக இந்த பணம் எவ்வளவு வந்தாலும் எனக்கு தேவையில்லை, இந்த பணம் ஆதாயத்திற்காக ஜீவிக்காதபடி உண்மையோடு லாபமோ நஷ்டமோ உயர்வோ தாழ்வோ ஆண்டவரே எல்லா நேரங்களிலும் நான் உனக்கு உண்மையாக இருப்பேன் என்கிற அந்த ஆத்துமாக்களை அப்படிப்பட்டவர்களை சேர்க்க முடியாய் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார் என் ஜனமே. இது அசைகிற உலகம், அது அசையாத உலகம் ஒன்று உண்டு. அதுதான் அவர் நாங்க மறுபடியும் வந்து அவரிடமாய் சேர்த்து கொள்வார். அங்க ஜெக ஜோதியா இருக்கும். அப்படி லைட் எல்லாம் கிடையாது. அவரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தரே வெளிச்சமாய் இருப்பார். ஆகவே அங்க போவதற்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறோம்? ஆண்டவரே இப்படி வருகை எந்த நேரமும் இருக்கலாம். ஆனா நீ வரும்போது போய் சந்திக்க நான் என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே இந்த பூமியில வந்து பாருங்க, பணத்தை சம்பாதிக்க நேரம் உள்ள நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார். பாருங்க, நம்ம கவலைப்பட்டு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்ம உயிரே நமக்கு சொந்தம் கிடையாது. பாருங்க, நம்முடைய உயிரே அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே எதற்கு நான் கவலைப்படாதபடி நான் அந்த பூமியில ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்க உங்களுடைய கரத்தில் கொடுத்துட்டேன், நீங்க வழி நடத்துங்கப்பா. அப்படிதான் சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவங்க எதற்கும் கவலைப்படக்கூடாது. மூளையை குழப்பி அதனாலதான் வியாதி வருது. கவலைப்படுறதுனால பாருங்க எதை என்னதான் செய்ய முடியும். ஆகவே ஒருபோதும் தேவனுடைய பிள்ளை எதற்கு நீங்க கவலைப்படக்கூடாது. பிள்ளையை கொடுத்தவரு நல்ல எதிர்காலத்தை தரமாட்டாரா? நல்ல வீடு வாசல ஆண்டவர் தரமாட்டாரா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் உண்மையா தேடுவாயானால் இவைகள் எல்லாம் சரீரத்துக்குரிய தேவைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? விசுவாசிக்கிறவங்க 3 ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் சுவாபமே நம்மில் உருவாக, இயேசுவின் சுவாபமே நம்மில் உருவாக இந்த நேரமே தாழ்த்துவோம். இயேசுவின் சுவாபமே நம்மில் உருவாக, இயேசுவின் சுவாபமே நம்மில் உருவாக இந்த நேரமே தாழ்த்துவோம். கடைசி நிமிஷமோ கைவிட நம்மை. ஹல்லேலூயா. கடைசி நிமிஷமும் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். எல்லா விபத்திலிருந்து உன்னை பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். உனக்கு நன்மை செய்கிற தேவனாய் உன் குடும்பத்தில் அவர் வெளிப்படுவார். உன்னோடு கூடவே இருப்பார். உன்னை விலகி போக மாட்டார். என் ஜனமே, இந்த கால வேளையில கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நீ தைரியமாயிரு. நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கும் தேவனாகவே இருக்கிறார். என் ஜனமே, இந்த கால வேளையில் எத்தனை பேர் வந்து அந்த தேவனை நோக்கி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? இந்த சர்வ வல்லமையில தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம், வாசிப்போம். பிரசங்கி 5வது அதிகாரம் 2லிருந்து 6 வரை நான் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்துல பாருங்க, வந்துட்டு அந்த தேவனுக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணினா அதை தாமதிக்க கூடாதான். தாமதம் பண்ணாம உடனே தேவனுக்கு நாம் என்ன செய்யணுமா? செலுத்தி விட வேண்டும். பாருங்க, அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், அது இடமா கூட இருக்கலாம்.
பாருங்க, அது உடனே என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு செலுத்த வேணும். இல்லைன்னா வந்து அது பொருத்தனை பண்ணாம இருக்கணும். பாருங்க, அப்படி பொருத்தனை பண்ணிட்டு தாமதம் பண்ண என்னதான் நடக்குமா? அது கூட பாவம் சாபமா இருக்குன்னு வேதம் சொல்லுது. வாசிங்க பிரசங்கி 5வது அதிகாரம் 2-6 வரை. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. நம்முடைய வார்த்தை எப்படிதான் இருக்கணுமா? சுருக்கமாக இருக்கணுங்க. ஒருத்தர் பேசிட்டா ஓட்ட வாய் அப்பா வந்து இந்த வார்த்தையை நிப்பாட்டவே முடியாது. ஆனா வசனம் மத்தேயு சுவிசேஷத்துல நினைக்கிறேன், மனுஷர் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேணுமா? ஆகவே நம்முடைய வார்த்தை நன்மையான வார்த்தையா இருக்கணும். இந்த வார்த்தை பேசினா அவங்க மனசு வந்து புண்படுமா, இல்லைன்னா நன்மையா இருக்குமா? ஒரு தடவைக்கு 4 தடவை யோசனை பண்ணி நிறுத்தி நம்ம பேச வேண்டும். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். வந்து அந்த பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதிக்காதே. அவர் மூடரில் என்ன செய்யறது இல்லையா? பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். அதை நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அதை சொல்லிட்டு ஏன் நாவுனால நீ பாவம் செய்கிறாய்? இப்ப பாவம் செய்யும் போது பாருங்க, அது நம்ம ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கும். ஆகவே இந்த விஷயத்திலும் கூட நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசக்கினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தூதனுக்கு முன்பாக நீ பொருத்தனை பண்ண தேவன் தூதனுக்கு முன்பாக நீ சொல்லுகிறாய். தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட தூதனுக்கு முன்பாக நீ சொல்லுகிறான். வாய் தவறி பேசிட்டேன் என்று நீ சொல்ல வேண்டாம். தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்துரு. கர்த்தருக்கு நான் பயப்படணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரசங்கி 3வது அதிகாரம் 12வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். யார் சொல்ற அந்த வார்த்தையை? சாலமோன். பாருங்க, அவர் மாதிரி யாருமே இந்த உலகத்துல சாப்பிட்டதே இல்லை. வகை வகையா சாப்பிட்டாருங்க. உயர்ந்த வஸ்திரம் பாருங்க. ஞானமே அவர் மாதிரி யாருல, அவர் வந்து ஞானத்தை கேட்டார். மற்றவன் நம்மனா பணத்தை கேட்டிருப்போம். உனக்கு என்ன வேணும் கேளு. அவரு கேட்ட, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு ஞானத்தை தாங்க. என்னடா வித்தியாசமா இருக்கிறான் சொல்லிட்டு ஆண்டவர் என்னதான் செஞ்சாரு? கேட்காததையும் தந்தார். என்னதை தந்தாரு? ஐஸ்வர்யத்தை தந்தார். ஞானத்தையும் தந்து ஐஸ்வர்யத்தையும் தந்தார். அதனாலதான் வந்து நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாம் தேடும் போது சரீரத்துக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் கூடவே அவர் தருவார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்துல மகிழ்ச்சியா இருப்பதும் ஒரு வாழ்க்கை இந்த பூமியில, ஆனா அது மரித்து இன்னொரு வாழ்க்கை இருக்கு, அழியாத ஒரு வாழ்க்கை. ஆகவே அங்க போகணும்னா அந்த பூமியில எதுவுமே இல்லை. நமக்கு பேப்பருங்க, வெறும் வந்து பொருளாவோ இருக்கிற நன்மை செய்வதை விட ஒருத்தருக்கு நன்மை செஞ்சு இந்த முகத்தை பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வந்துட்டு நான் அனுபவிச்சிருக்கேன். வந்து அப்படிப்பட்ட அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. பாருங்க, தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்குமானா இக்கட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ கொடுத்து பார். அவங்க முகத்தை பார்க்கும் பொழுது அந்த சந்தோஷத்தை யாரும் தர முடியாது. பாருங்க, வந்துட்டு அவங்க அந்த முகத்துல வர்ற மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அளவில்லாமல் இருக்கும். ஆகவே தேவன் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீ நன்மை செய்ய நீ காணப்படுவாயானால், இதை நீ விதைத்தால், நன்மையை விதைத்தால் நன்மையே நீ அறுப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு நன்மை இல்லாமல் வேறொரு நன்மை மனுஷருக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று சொல்றார் இயேசு கிறிஸ்து. இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7வது வசனம் 8-9 வாசிப்போம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 7-9 வரை. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். நான் யார்கிட்ட?
ஆண்டவர்கிட்ட கேட்கிற 2 மனு. நீங்க எத்தனை விண்ணப்பம் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் அவர் அறிவார். அப்ப அந்த அவர் சொல்றாரு 2 மணி, நிறைய இல்லப்பா, 2 தான். 2 விண்ணப்பத்தை நம்ம சமூகத்துல ஜெபத்து மூலமாக நான் கேட்கிறேன். அவர் சொல்றாரு. யார் சொல்றா? சாலமோன் ராஜா சொல்றாரு, 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். நீ மறுக்காமல் தாரும். பாருங்க, யாராவது இப்படி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? மறிக்கும் அளவும். ஒரு மனிதனுக்கு உயர்வு இருக்கு, தாழ்வு இருக்கு, ஆனா சாப்பாடு மட்டும் பிச்சை எடுத்துடக்கூடாது. பாருங்க, யாருடைய கையை ஏந்த கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட அதான் நான் கேட்டிருக்கேன், ஆண்டவரே என் பிள்ளைய நாடி நான் போயிடக்கூடாது, வேற ஊழியர்ல நாடி போயிடக்கூடாது, என் கையினால மற்ற ஜனங்களுக்கு சாப்பாடு போடணும். வந்து செய்தி கொடுத்துருக்கும் போதே ஒருவர் விட்டு போயிடக்கூடாது. கணவன் மனைவி நாங்க 2 பேருமே என்ன செய்யணும், வந்து அப்படியே செய்ய வேண்டிய உங்களுடைய சித்தத்தை செய்து முடிச்சுட்டு அப்படியே வந்து உங்களுடைய ராஜ்யத்தில் நீங்க சேர்த்துக்கொள்ளுங்க. அப்படிதான் நான் பண்ணுவேன் ஜெபம். ஆகவே அவருடைய சித்தத்தை முழுமையாக நிறைவேற்றின பிறகுதான். ஆகவே நான் ஒவ்வொருவரும் நாம் ஜெபிக்கணுங்க. யாருடைய கை பெத்த பிள்ளைய கையை எதிர்பார்த்திடக்கூடாது. ஒருவேளை கஞ்சி கூட நாடி போயிடக்கூடாது. கடைசி வரைக்கும் கால்கை சுகத்தை தாங்க. வயசு போனாலும் வாலிப அந்த பலத்தை நீங்க தாங்க. நான் அதைத்தான் நான் கேட்பேன். பாருங்க, மரிக்கும் அளவும் ஒரு மனிதனுக்கு அதாங்க முக்கியம். வயசாகிட்டா பேண்டுகிட்டு எடுத்துக்கிட்டு பாருங்க எவ்வளவு சீரழிப்பு. மாமியார் தொல்லை ஒரு பக்கம், செத்து தொலைய மாட்டுது இந்த கிழவி, செத்து தொலைய மாட்டுது இந்த கிழவன். எத்தனை பேர் அநாத ஆசிரமத்தெல்லாம் சேர்த்துடுறாங்க, நீங்க பார்த்துருக்கீங்க. நமக்கு எதுவுமே வேணாங்க, இருக்கிறவங்களுக்கு நல்ல உணவு, நல்ல வீடு, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம், கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நடுத்தரமான ஒரு வாழ்க்கை. நம்ம அதிகம் பணமும் வேணாம், ரொம்பவும் கீழ்த்தரம் பிச்சை எடுக்கிற அளவுக்கு வேண்டாம். இந்த சாலமோன் அதான் சொல்றாரு, ஒரு நடுத்தரமான ஒரு வாழ்க்கையை தாங்க, அதை நீங்க கேட்க வேண்டும். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு நீ மறுக்காமல் தாரும், மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். இதெல்லாம் எனக்கு வேணாம், தூரப்படுத்தும். நான் வாழ்நாள் முழுவதும் மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், அது எனக்கு தேவையில்லை. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. எனக்கு ஐஸ்வர்யமும் வேண்டாம், வேற என்ன வேண்டாம்? தரித்திரமும் வேண்டாம். ஐஸ்வர்யம் அதிகமா போனாலும் அவனுக்கு ஆபத்து. யார் சொல்ல விரும்பல? முதலமைச்சர் இருந்தவங்க நீங்க பார்த்துருப்பீங்க. பாருங்க, இடத்து மேல இடம், ஐஸ்வர்யம் வந்துச்சு, ஆபத்து வந்துச்சா இல்லையா? கூட இருந்தவங்களே பாருங்க ஆபத்து. ஆகவே ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் வந்தாலும் ஆபத்து. ஆகவே நம்ம தேவன் யார்? நீ யாரு? பாருங்க, புதிய பணக்காரலாம் அதுதான். வந்துட்டு நம்ம ஒரு நேரத்தில் உதவி செஞ்சிருப்போம், பணம் அதிகமா வந்துட்டு அந்த பணக்காரருடைய பிள்ளையோட பாருங்க திமிர்ல என்ன செய்யுங்க, நீ யாரு? கொழுப்பு பாருங்க, கொழுப்பு உடம்புல போயிட்டா நீ யாருன்னு கேட்பாங்க. அதே அவர் சொல்றாரு, ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம். அநேகரை பார்க்க பண திமிரு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, நாங்க கோடீஸ்வரனா இருந்து கூட அப்படி இல்லை, கஷ்டத்துல இருந்து அப்பா வந்ததுனால வந்து கடைசி வரைக்குமே அப்படியே வந்து ஆபிரகாம் கூடாரவாசியா இருந்தார். ஆகவே எங்களுக்கு சொந்த வீடு கூட கட்டலை. பாருங்க, வந்துட்டு வெளியில இடத்த நிறைய வாங்கியும் போடலை. ஆகவே நம்ம பழச மறந்துடக்கூடாது. பாருங்க, அப்படி வந்து இந்த பூமி நிரந்தரமானது இல்லை, நம்முடைய எண்ணமெல்லாம் அதுல போயிருந்து சொல்லிட்டு அப்படிதான் எங்களை வளர்த்தார் 10 பேரையும். ஆகவே எல்லாருமே இப்ப நல்லா ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கார். ஆகவே இந்த இடத்துல அதான் நம்ம பார்க்கிறோம், நம்ம அதிகமான ஐஸ்வர்யம் வந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஆபத்து. அதே மாதிரி தரித்திரம் வந்தாலும் களவாண்ட சொல்லுமா. அதுக்கு தொடர்ந்து வாசிங்களேன். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாத படிக்கும். கர்த்தாவே நீ யாருப்பா? உன்னை பார்த்தது இல்ல, ஏன்னா பண திமிரு கொழுப்பு ஏறிடுச்சு. ஆண்டவரை யாரு என்று சொல்லத்தக்க வந்துருமா இந்த பணம் வந்து அப்படி செய்யுமா. பாருங்க, தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தரித்திரம். பாருங்க, குடும்பத்துல சாப்பிட வழி இல்ல, தரித்திரம் பயங்கரமா. தரித்திரத்திலே தரித்திரம், சரியான ஒரு தரித்திரம். தரித்திரம் தான் பாருங்க திருட சொல்லும். என் தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காத படிக்கும். உம்முடைய நாமத்தை வீணிலை நான் வழங்காத படிக்கும். என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தருளும். இந்த இடத்துல பாக்குறோம் வந்து பாருங்க, வந்து தேவனுடைய நாமத்தை வீணிலை வழங்காத படிக்கும், என் படியை எனக்கு அளந்து எனக்கு போசி தரலும் என்று பார்க்கிறோம். அன்றாடு படி எனக்கு தாங்கப்பா, அதான் படி. பாருங்க, மற்றவங்களுக்கு யாரும் கேட்டாலும் சரிந்து விழுகும்படி நம்ம அளந்து தரணுமா. படி, காப்படி, ஒரு படி,
பார்க்க அரைப்படி அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்றாடு படி, எனக்கு காப்படியோ ஒரு படியோ வந்து அன்றாடு படியோ உமக்கு தெரியும், அளந்து எனக்கு தாங்க. அதே மாதிரி நீங்க சாப்பாடை ஒருபோதும் ஒரு பருக்க கூட கீழே விழுவக்கூடாது. ஆனா ஒவ்வொரு பருக்கைக்கும் தேவனுக்கு நீங்க கணக்கு சொல்ல வேண்டும். ஆக பிள்ளைகளுக்கு இப்பொழுது நீங்க சொல்லி கொண்டு வர. அநேகர் சாப்பாடு இல்லாம எத்தனையோ பேர் சாகுறதை பார்க்கிறோம். ஒருவேளை சாப்பிட்டு 2 வேளை பட்னியா இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் நீங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டும். அந்த இடத்துல அதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அளந்து தாங்க, என் படியை எனக்கு அளந்து தாங்கன்னு சொல்றாரு. பணாசை பாருங்க, இந்த நாட்கள் இல்லாதவர்களாக கூட நாம் காணப்பட வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம் என் ஜனமே. ஆகவே நாம் தேவனுக்கு பயந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நாம் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேரியருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நன்மை செய்வதில் பாருங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஆகவே வந்து பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், நம்மை சுற்றி உள்ள ஜனங்கள் தவறான ஒரு மனதோடு வந்து செயல்படும் போது நாம் நன்மை செய்ய வேண்டும். அவருக்கு நம்ம எதிராக பேசலாம், நமக்கு வந்து பாருங்க நமக்கு தீமையே அவங்க செய்யலாம். தீமையை எதனால வெல்லணுமா? நன்மையினால வெல்லு. அவங்க தீமை செய்யட்டும், அவங்க தீமையை விதைக்கிறாங்க, நம்ம எதை விதைப்போம்? நன்மையை விதைப்போம். வந்து பாருங்க அவங்க அடிப்பாங்க, நம்ம என்னதான் செய்யணும்? வந்துட்டு பொறுமையா ஒரு கணத்துல இறந்த மறுகணத்தை காமிக்கணும். இயேசு கிறிஸ்து சொன்னாரா இல்லையா? அப்ப அதுல நம்ம இருக்கும் போது அப்படிலாம் நான் வாழ முடியாது, நீ மனுஷன் இல்லை, நீ சூடு சொரணம் இல்லை, அதாவது நீ அடி வாங்குவ, நான் என்னால அடி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாயானால் சுயம் உன் ஜீவியத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நீ இப்படி இருக்கும்போது அவன் ரட்சிக்கப்படுவான். தீமை செய்தும் கூட பாருங்க, நம்மளை நேசிக்கிறானே, நம்மளை நேசிக்கிறாளே, எத்தனோ இந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு நான் சதி வச்சேன், ஆனா நான் தீமை செய்தேன், ஆனா மறுபடியும் நம்மளை நேசிக்கிறாளே, நமக்கு நன்மை தானே நினைக்கிறான், உடனே மனம் திரும்புவாங்க. எத்தனோ குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அவங்க தீமையை விதைச்சா விதைக்கட்டும், பேசட்டும், நான் நன்மையை விதைப்போம். நன்மையை விதைச்சா நிச்சயம் ஒரு நாள் நன்மையே நீ அறுப்பாய். ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் பாருங்க நம்முடைய நற்கிரியைகளை அங்கீகரிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை சுற்றியுள்ள ஜனங்கள் நாம் செய்யும் நன்மையை பாருங்க தூசித்து காணப்படாதபடி மனப்பூர்ணமாக நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து மகிமைப்படுகிறார். நன்மை செய்கிறது நல்லதுதான், அதை மனப்பூர்ணமாக செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் செய்யும் நன்மைக்கு மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், இனி காலம் இல்லை. இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள், இதுவே கிருபையின் காலம். கிருபையின் வாசல் அடைபடும் முன்னை எல்லாரும் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற நாம் தலைகளை உயர்த்துவோமாக. ரட்சிப்பு நெருங்கி இருக்கிறது, நம்முடைய தலைகளை உயர்த்துவோமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் பாருங்க ஜனங்கள் சொந்த ஜனங்களை தூசித்தார்கள், ஆனாலும் அவர் நன்மை செய்தவராய் காணப்பட்டார். பிதா அவங்க அப்பா சொன்ன, பிதாவானவர் சொன்ன, அந்த பிதாவாகிய தேவன் சொன்ன அதை அவர் பிடித்து கொண்டார். பிதாவின் சித்தத்தை முற்றிலுமா இந்த பூமியிலே செய்து முடித்தார். என் ஜனமே, யார் யார் என்ன சொன்னாலும் அவர் காதுல வாங்கல. பிதாவின் சித்தத்தை முற்றிலும் செய்து முடித்து பிதாவின் வலது பார்சத்திலே அவர் வீட்டு இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில நாம் தேவனுக்கு விரும்புகிற மாதிரி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவன் நம்மோடு பேசிக்கிட்டு இருக்கார் பாருங்க. தூங்குறவங்க எத்தனை பேர் நம்ம தூங்குறோம்? தூங்குறவங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. யாரோ 2 ஆத்மா நல்லா ஆழ்ந்து நல்ல ஒரு கணனித்திரியின் ஆவி தூங்கிட்டு இருக்காங்க. என்னவோ காலையில மட்டன் சிக்கனு சமையல் பண்ணி அழுத்து போய் வந்திருப்பாங்க போல. நல்லா தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. மறுபடியுமா? பாவமே, கர்த்தர் தாமே
இந்த ஆத்துமாக்களை கர்த்தர் தேற்றுவாராக. ஆகவே நான் விழிப்புள்ளவர்களா இருக்கணும். இயேசு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு இமைப்பொழுது தான். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கன்னா என்னோட சத்தத்தை காணா, ஆள் சத்தத்தை காண முடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க தான் உட்கார்ந்துருப்பீங்க. தூங்குறவங்க, விழிப்பு உள்ளவங்க அங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. ஆகவே அப்படியாக வேதம் சொல்லுது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 25 இதெல்லாம் நீங்க வாசிக்கணும். கடைசி காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் உண்மையாய் தேவனுக்கு முன்பாக நாம் ஜீவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். இந்த கடைசி நாட்கள் சொத்துக்களையும் பணத்தையும் சேர்த்து வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதுலயே நம்ம கவனம், சம்பாத்தியம் பாருங்க, அதிலே கவனத்தை செலுத்தி முக்கியமான கோட்டை விட்டுறக்கூடாது. நமக்கு சதா காலமும் வாழ்றது முக்கியமா, ஒரு 70-80 வருஷம் பூமியில வாழ்றது முக்கியமா? பாருங்க, சதா காலமும் மரித்த பிறகும் அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த ஆவிக்கு அழிவே இல்லை. பாருங்க, அந்த வாழ்க்கையை நாம் பற்றி கொள்ள நாம் பிரயாசப்படணும். அதனாலதான் சரீரத்தை களிமண்ணால உண்டாக்கி ஆவி ஆத்மாவை சரீரத்துக்குள்ள வைத்தார். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனால் படைக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து நன்மையே செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய தேவன் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய சித்தமாய் இருக்கிறது. நாம் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு நாம் செய்ய வேண்டும். நித்தம கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாய் காணப்படுவோமாக. கர்த்தரை நாம் நாடுவோமாக. அவருடைய வழியை நாம் பின்பற்றுவோமாக. இயேசு கிறிஸ்துவின் வழியை நாம் பின்பற்றுவோம். பாவத்திலிருந்து நாம் வெளியே வருவோமாக. நற்கிரியை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தரை நாம் நேசிப்போமாக. கர்த்தரை நாம் சேவிப்போமாக. யோசுவா சொல்றாரு, நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட வாஞ்சை இந்த வேளையில காணப்படுகிறது? கர்த்தருடைய சத்தத்தை இந்த கடைசி நாட்கள்ல ஒவ்வொருவரும் நாம் கேட்போமாக. கர்த்தரை நாம் பின்பற்றுவோமாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. கர்த்தருடைய நாமத்தை துதித்து இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. கர்த்தரை உண்மையாய் நாம் கூப்பிடுவோமாக. கர்த்தருக்காக உண்மை உத்தமமாக நாம் ஊழியம் செய்து கர்த்தரை சந்திக்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? கர்த்தரிடம் நம்பிக்கையாய் இருப்போமாக. நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக நாம் செய்வோமாக. மனப்பூர்ணமாக நாம் செய்வோமாக. கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்து களி கூறுவோமாக. உற்சாகத்துடன் கர்த்தருக்கு நாம் கொடுப்போமாக. ஸ்தோத்திர பலியை நாம் செலுத்தி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ள உருவாகட்டும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற சுபாவம் இருக்கா? நான் ஒருவருக்கொருவர் தயவாய் நான் மன்னிக்கிறேன். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மன்னித்தது போல நம்ம எத்தனை பேர் மன்னிக்கிறோம்? நமக்காக இயேசு கிறிஸ்து தேவனிடம் பரிந்து பேசினாரே, நாம் மன்னிக்கிற சுபாவம் எனக்கு இருக்கிறது என்று சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு கணத்துல இருந்த மறு கணத்தை காமிப்பேன்னு சொல்றவங்க அல்லேலூயா. பயப்படுறாங்க, அடிச்சாலும் அடிச்சிருவாங்களோ சொல்லிட்டு. ஆகவே நீங்க சத்தியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆகவே தேவனுடைய வார்த்தை அப்படிலாம் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இந்த வசனத்தை நீ கை கொள்றியா, ஒப்பு கொடுக்குறியா என்று ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். ஆகவே ஒருவருக்கு மன்னிக்கிற சுபாவம் இருந்தா தான் உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ மன்னிக்க மன்னிக்க உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைப்பார். நாம் ஒவ்வொரு விசுவாசத்திலும் அன்பிலும் நாம் வளருவோமாக. நாம் இந்த கடைசி காலத்தில் எழும்பி பிரகாசிப்போமாக. நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அதிசயம் செய்கிற தேவன். அவர் சமாதான பிரபு. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். அவர் சமாதான பிரபு. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே இந்த கர்த்தரை நோக்கி நாம் எத்தனை பேர் பார்க்கிறோம்? யோபின் சரித்திரம் 19வது அதிகாரம் 25 நாம் பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் இந்த பாருங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று
யோபு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டோ எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று திருவசனத்துக்கு நம்ம கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பரம பதவினுள் இன்றுனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. எல்லாரும் திருவசனத்துக்கு ஒப்பு கொடுப்போமாக. நம் தேவன், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். ஆகையால் நாமும் ஜீவிக்கிறோம். அவர் ஜீவிக்கிறார், ஆகவே நம்மளும் ஜீவிக்கிறோம். அவர் நித்தியமான தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் அவர் இந்த பூமிக்கு வெளிப்பட போகிறார், வரப்போகிறார். அந்த ராஜாவுக்கு நாம் எத்தனை பேர் அவரை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறோம்? இந்த திருவசனத்துக்கு ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லிருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. கலங்காதே திகையாதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையோடு அறிக்கை செய்வோம். யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்கிறேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விடுவதில்லை.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என் ஜனமே, நானே உங்கள் சேவனாக உங்களோடு ஒவ்வொருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் உனக்கு சொன்ன வார்த்தையை உன் ஜீவியத்தில் நிறைவேறும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்து. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தையை உன் ஜீவியத்தில் நிறைவேறும் அளவும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். முடிவு வரையும் உன்னை நடத்துவார், ஜெயமாய் நடத்துவார். திருவசனத்துக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசினீங்களே, பணாசை இல்லாதவர்களாய் நடந்து என்று பேசுனீங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நீங்க பேசுனீங்க. சொகல்லகத்துற பக்கத்துடா ஆவியானவரே, நீங்க பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நீ கைவிடாத தேவனாய் எங்களுக்குள்ள இருக்கீங்க என்று நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இயேசுவே, நீர் பெரிய தேவனாய் எங்களுக்குள்ள இருக்கீங்க என்று எங்களை ஒவ்வொரு மனக்கண்களை நீங்க திறந்த பொழுது நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, முடிவு வரையும் ஜெயமாய் நடத்துகிற தேவன் எங்களுக்குள்ள இருக்கீங்க என்று ஆண்டவரே எங்களுடைய மனக்கண்களை நீங்க திறந்த போது நாங்கள் அறிந்தோம். கர்த்தாவே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க அருள் செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா ஆண்ட பூமியில் இருக்கும் நாள் வரைக்கும் உமக்கு ஆண்டவரே சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க கிருபை செய்யுங்க. எல்லாருடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அருள் செய்யுங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரும் வீட்டுக்கு சமாதானத்துடன் ஆண்டவர் திரும்பி போக உதவி செஞ்சீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீங்க இருந்து நீங்க ஆசீர்வதிங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புங்க. உங்களுடைய வருகை எந்த நேரம் இருந்தாலும் சந்திக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவருடன் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.